அநேக பாவங்களை செய்தார். மன்னிப்புக்காக அவர் ஓடினார். அவர் சூரா 47:19 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மன்னிப்பு கேட்காரு அல்லாட்ட போய், ஆக்சுவலி நிறைய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பைபிளில் உள்ள ஜீசஸுக்கும் குரானில் உள்ள முகமதுக்கும் ஒரு மாரல் கேரக்டர் கூட சரிப்பட்டு வராது. பைபிளில் இருக்கிற மோசமான ஒரு ஒரு நபருடைய கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ப்ராஃபட்டுடைய கேரக்டருக்கு நிகராக வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பைபிளில் கூட எதிரிகள் கூட அவ்வளோ மோசமாக பிழை செய்தது கிடையாது. கடைசியாக பார்த்திங்கன்னா பைபிளில் சொல்லும்போது சால்வேஷன் வந்து ஒரு அஷூரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரட்சிப்பு இறைவன் கொடுக்குறாரு, உங்களுக்காக ஒரு கிஃப்டாக கொடுக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் இந்த உலகத்துக்கு உங்களுக்காக வந்தார். ஏன்னா அவர் நம்மளோடு இடையப்படணும்னு ஆசைப்பட்டார் ஆரம்பத்துலேருந்து. அதான் அவருடைய வேலையை. ஆதாமோடு பேசினார், ஏவாளோடு பேசினாங்க. அங்கே உறவு துண்டிக்கப்படுது பாவத்தின் நிமித்தம். அந்த உறவை புதுப்பிக்கலான்னு சொல்லி தான் தானே இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரட்சிப்புக்காக சிந்தினார். இதைத்தான் பைபிள் ஃபுல்லாக சொல்லுது. ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து